நீ பாவத்திலிருந்து இந்த மாதிரி காரியத்திலிருந்து வெளியே வரணும்னு ஆசைப்பட்டியா, நீ போராட வேண்டிய முதல் போராட்டம் தொழுகையில. ஃபஜ்ருக்கு போராடு, லுஹருக்கு போராடு, அஸருக்கு போராடு, மக்ரிபுக்கு போராடு, இஷாவுக்கு போராடு. ஏன் போராடுன்னு சொல்றேன்? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை மானக்கேடான விஷயத்திலிருந்து உன்னை பாதுகாக்கும். உன்னுடைய கவனம் தொழுகையின் பக்கம் திரும்பினா அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ்வின் கவனம் உன் பக்கம் திரும்பும். அல்லாஹ்வின் கவனம் உன் பக்கம் திரும்பினா பாவங்களிலிருந்து பாதுகாப்பை இறைவன் கொடுப்பான். நீ பாவம் செய்யவே முடியாது, அந்த பாதுகாத்துருவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஒரு பெண் தன்னை தவறான இச்சைக்கு அழைக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யா அல்லாஹ் நீ பாதுகாக்கலைன்னா நான் அந்த பெண்ணிட்ட போயிருப்பேன், நான் என்னால் இது நடக்கலையா அல்லாஹ், நீ பாதுகாத்தன்னாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய அருள்களில் மிகப்பெரிய அருள் ஒரு பாவத்தை செய்ய விடாமல் அல்லாஹ் பாதுகாப்பது. அதுவும் இந்த மானக்கேடான செயல்களின் பக்கம் நெருங்க விடாமல் ஒருவரை பாதுகாப்பது அல்லாஹ்வுடைய அருள். இப்போ அந்த அருள் வேணுமா, போய் பள்ளியில் நெல்லு. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். ரெண்டாவது அஸ்ஸஹ்பத்து ஸாலிஹா, நல்ல நட்பை ஆக்கிக் கொள்ளுதல். அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி ஃபல்யன்துர் அஹதுக்கும் மை யுஹாலில். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் தன் நண்பன் எப்படியோ படித்தான், அதனால் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் யாரோடு பழகிறீங்கன்னு சொல்லி. இந்த மாதிரி செயல்பாடுகள் உள்ளவரோட நீங்கள் பழகுனீங்கன்னா அவர்கிட்ட இருந்து அவங்கள்ட்ட வருவது. ஒன்று அவர்கிட்ட நீங்கள் பழகுனீங்கன்னா ஒன்று அதை பாவமாக அதை செய்வீங்க, இல்லை நான் செய்யாமல் நான் ஒதுங்கி இருக்கிறேன், அவன் தான் பார்ப்பான், நான் பார்க்க மாட்டேன், நான் நல்லவனாக தான் இருப்பான் முன்னாடி, அவன் பார்த்தா கூட நான் ஒதுங்கி ஓரமாக உட்காந்துப்பேன், அவன் இப்படி பேசினா கூட நான் ஒதுங்கி ஓரமாக உட்காந்துப்பேன்னா ரெண்டு நடக்கும். ஒன்று அதை செய்ய மாட்டீங்க, ஓகே. ரெண்டாவது அதை ஒரு பாவமாகவே நீங்கள் கருத மாட்டீங்க. அதை பாவமாக கருதலைன்னா தனிமைன்னு வரும்போது இயற்கையாக உங்களுக்கு அந்த எண்ணம் மனதுக்குள்ளே தோன்றிக்கிட்டே இருக்கும். ரொம்ப அது நேச்சராக இன்னைக்கு எல்லாம் நார்மலைஸ் ஆகிட்டு இருக்கு. இல்லை தான் சொல்கிறேன்ல, இன்னைக்கு ஒரு சென்ஸ் ஒரு ரிப்போர்ட் படியே இன்னைக்கு தவறான பழக்கங்கள் எல்லாம் ஒரு முன்னாடி காலத்தில் 22 வயது 24 வயது 25 வயதுக்கு அப்புறம் நடக்கும். நான் சொல்றது ஒரு 90s-80s சொல்கிறேன். அதுக்கு முன்னாடிலாம் இன்னைக்கெல்லாம் 12 வயசு 13 வயசு பையன் கூட இந்த விஷயத்தில் ரொம்ப தீர்த்தி ஆகிறான். அவனுக்கு பாவம் எளிதாயிருது. ஃபோன்லேயோ, அவனுக்கு இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன்கள்லையோ, அல்லது அவனுக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள்லையோ, அவன் ஸ்கூல்லையோ இதை பற்றி பேச ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ அவனுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இதை பக்கம் போக ஆரம்பிக்குது. எப்போ ஒருவன் சிறிய வயதிலேயே இதை தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறானோ, இந்த எண்ணங்களுக்கு உட்பட ஆரம்பிக்கிறானோ, அவன் ஒரு 25 வயது வர்றதுக்கு முன்னாடியே பல விஷயங்களை இதில் பாவங்களில் கடத்தியிருப்பான். வெளிப்பட சொல்ல முடியாது என்ன பாவங்கள், அது உபச்சாரமாக கூட இருக்கலாம். உபச்சாரத்தில் மூழ்கி அவன் எழுந்து வந்துடுவான் 25 வயதுக்குள்ள. சிறிய வயதில் அவன் மனதுக்குள்ளே இது போயிடுச்சுன்னா. அப்போ மூன்றாவது, பெற்றோர்களுடைய கடமை நல்ல நட்பை அவன் தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு பெற்றோர்களாக இருக்கக்கூடியவங்களுடைய கடமை அவனை கண்காணிக்கிறது. அவனுக்கு தனிமை என்ற அறையே கொடுக்கக்கூடாது. மிக முக்கியமான காரியம் அது. ஒரு வாலிபனும் தனக்கு இந்த எண்ணம் இருந்துச்சுன்னா அவன் தனிமையுடைய அறையை எடுத்துக்கொள்ளவே கூடாது. எந்த அளவுன்னா, ஒரு அரபி புத்தகத்தில் படித்ததா, ஒருவனுக்கு தனிமையில் அவன் தங்குறதுக்கு எல்லாரும் இருக்கும்போது, சூழலுக்காக தனிமையில் தங்குறது வேற, எல்லாரும் இருக்கும்போது ஒருவனுக்கு தனிமையில் தங்குறதுக்கு எப்போ அனுமதிக்கப்படும்னா, நிர்வாணமாக ஒரு பெண் இருந்தாலும் அந்த பெண்ணை பார்க்கும்போது இறைவனை பயப்படக்கூடிய எண்ணம் அவனுக்கு வரும் என்ற தக்குவாவை இவன் சுமந்தால் மட்டுமே அவன் தனிமையில் தங்குறதுக்கு அனுமதிக்கப்படும். அந்த எண்ணம் யாருக்காவது வருமா? அவ்வளோ தக்குவாவை சுமந்தவங்களை நம்ம வாழ முடியுமா? அல்லாஹ் அப்படி உருவாக்கணும். அப்படி இருக்கிறோமா? இல்லை. அப்போ தனிமையில் இருக்கக்கூடாது. கதவுகளை திறந்து வைங்க, ஜன்னல்களை திறந்து வைங்க, மொபைல் பாஸ்வேர்டை போடாதீங்க, போட்டால் அவங்க பிள்ளைகள் போட்டால் அனுமதிக்காதீங்க, உங்கள் ஹிஸ்ட்ரியை டெலீட் பண்ணுறதுக்கு அனுமதிக்காதீங்க பிள்ளைகளை. அவங்க என்ன செய்கிறாங்க, என்ன பார்க்குறாங்கிறத அவங்களுடைய வயதடைந்து அவர்கள் தெளிவடைந்து அவங்க ஹலாலான உறவுக்கு போகிற வரைக்கும் கண்காணிங்க. அப்படி கண்காணிக்க கூடாது, என் கட்டுப்பாட்டில் இருப்பான்னு சொன்னால் நிர்பந்திங்க. நீ கண்காணிக்கப்பட்டதா நீ இப்படிதான் இருக்க முடியும். உன்னுடைய அறையுடைய கதவு மூடப்படக்கூடாது, ஜன்னல் மூடப்படக்கூடாது. எப்புள்ள தானே என்ன வேணாலும் பார்த்துக்கிட்டு அவனுக்கு சுதந்திரம் இருக்கு. அப்படி நீங்க விட்டீங்கன்னா நாளைக்கு மறுபடியும் எல்லாம் அவங்களை பிடிச்சிருவான். இப்போ தனிமையை தவிர்த்து கொள்ளணும். பெற்றோர்களும் தனிமையை ஏற்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி காரியங்கள் மட்டும்தான் அவனை அதிலிருந்து வெளியே கொண்டு வரும். இல்லைன்னா அவனை சிறு வயதிலேயே நுழைக்கப்பட்டுட்டீங்கன்னா இன்னும் எல்லையற்ற பாவங்கள் வரக்கூடிய காலத்துல இன்னும் அவன் தன்னை அழித்துக் கொள்வதற்கு அது காரணமாயிரும்.